அரிசி எதுவும் சேர்க்காம இந்த பருப்பு ஊற வச்சு ஆட்டி ஒரு தோசை சுட்டோம் அப்படின்னா அவ்வளோ ஃபில்லிங்கா இருக்குங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2 சாப்பிட்டாவே போதும். புரோட்டீன் வேணும், ஃபைபர் வேணும்ன்றவங்க கண்டிப்பா இதை ட்ரை பண்ணுங்க. செய்யறது ரொம்பவே ஈஸி. இந்த பருப்பு பாத்தீங்கன்னா கிச்சடி பருப்புன்னு சொல்லுவோம், தோல் பாசி பருப்புன்னு சொல்றாங்க. பொங்கலுக்கு போடுற பாசி பருப்பு இருக்கு இல்லைங்களா, அதுவே தோலோட இருக்கும். பச்சை பயிறு முழுசா இருக்கும், அது உடைச்சிருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். நீங்க இதுக்கு பதிலா பாசி பருப்பு இல்லைன்னா பச்சை பயிறு கூட எடுத்துக்கலாம், முழு பச்சை பயிறு கூட எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு எடுத்த பருப்போட அளவு 300 கிராம். எனக்கு இதுல 10 தோசை கிடைச்சதுங்க. ஒரு 6 மணி நேரமாவது குறைஞ்சது ஊறணும். நான் நைட் ஊற வச்சுட்டு காலையில எடுத்து பாக்குறேன், நல்லா ஊறி இருக்கு. ஒரு 2 தடவை மட்டும் கழுவி தண்ணியை கீழே ஊத்திக்கோங்க. கொஞ்சம் தோல் போகும் தான், ஆனா மீதி தோல் அப்படியே இருக்கும். பாருங்க, ஒரு 2 தடவை கழுவி ஊத்தியாச்சு, பாதி தோல் இருக்கு அப்படியே. இதே பருப்புல நாங்க பெசல் பிட்டுன்னு ஒரு ரெசிபி பண்ணுவோம். இதே பருப்பு ஊற வச்சு தண்ணி ஊத்தாம அரைச்சு பொடிச்சு உப்புமா மாதிரி தாளிப்போம். அது எங்க ட்ரெடிஷனல் ரெசிபிங்க. அதை நான் ஏற்கனவே வீடியோவும் போட்டிருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா நான் இதுல பாதி அளவு பச்சை பயிறு மட்டும் எடுத்து மிக்சி ஜார்ல போட்டுட்டு 3 பச்சை மிளகாய், நல்லா 2 துண்டு இஞ்சி, 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி. இது டக்குன்னு அரைப்பட்டுருங்க, நிறைய தண்ணி ஊத்தவும் கூடாது. கம்மியா ஊத்திட்டு அரைச்சுக்கணும். நல்லா நைஸா அரைச்சுக்கோங்க. ஒரு 20 செகண்ட் அப்படிங்கும் போதே உங்களுக்கு நல்லா அரைப்பட்டுருங்க. பாருங்க, நல்லா அரைஞ்சாச்சு. இதை ஒரு பாத்திரத்துல ஊத்திக்கலாம். இதே பெரிய மிக்சி ஜாரா இருந்ததுன்னா நீங்க ஒன்னாவே போட்டுக்கலாம், இல்ல கிரைண்டர்ல கூட போட்டுக்கலாம். அரைக்கிறதுக்கு தண்ணி நிறைய ஊத்திடாதீங்க, உங்களுக்கு தோசை ஊத்த வராது. இன்னொரு பாதி பருப்பு இருக்கு பாருங்க, அதுவும் நான் மிக்சி ஜார்ல சேர்த்தாச்சு. முதல் தடவை சேர்க்கும் போது பச்சை மிளகாவும் இஞ்சியும் சேர்த்தேன். இப்ப பாத்தீங்கன்னா பெருங்காயத்தூளும், 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு, எல்லாமே ஒரே தடவைல கூட சேர்த்துக்கலாம். நான் அதுல 2 பொருள், இதுல 3 பொருள் சேர்த்திருக்கேன், அவ்வளவுதான். அதே மாதிரி 1/4 டம்ளர் தண்ணி ஊத்தி நல்லா அரைச்சு உள்ள ஊத்திக்கலாம். வேணும்னா நீங்க கருவேப்பிலை கூட சேர்த்து அரைச்சுக்கோங்க. அரைக்கும் போது வெங்காயம் எல்லாம் எதுவும் சேர்க்க கூடாதுங்க. பாருங்க, இந்த அளவுக்கு திக்கா தாங்க இருக்கணும் மாவு. ரொம்ப நம்ம அரிசி மாவு தோசை ஊத்துற மாதிரி ரொம்ப நீர்க்கெல்லாம் இருக்கக்கூடாது, தோசை ஊத்த வராது. இந்த மாவோட சோடா உப்பு, தயிர் எதுவுமே சேர்க்க தேவையே கிடையாது. அரைச்ச உடனே தோசை சுட்டுக்கலாம், புளிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. இப்ப தோசை பாருங்க எவ்வளவு சன்னமா, அதாவது லேசா ஊத்த வருது. உங்களுக்கு லேசா ஊத்த வரும், லேசா வரும், ஆனா கிறிஸ்பியா வராதுங்க. ஏன்னா நம்ம அரிசி சேர்க்கல. கிறிஸ்பியா வேணும்னா நீங்க ஒரு 1/4 டம்ளர் அரிசியும் சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. இந்த தோசை கல்லுல ஊத்தினதுக்கு அப்புறமா பெரிய வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன், அது கொஞ்சம் அப்படியே மேலால தூவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் தூவிக்கிறேன். நான் இது மாவுலயே கலந்து கூட சுடலாம். மாவுல கலந்து சுட்டோம் அப்படின்னா ரொம்ப திக்கா வருங்க தோசை, ரொம்ப ஹெவி ஆயிரும். அதுக்காக தான் லேசா வராது. அதனால தோசை சுட்டதுக்கு அப்புறமா அதுக்கு மேல நான் வெங்காயமும் கொத்தமல்லி தலையும் கொஞ்சம் அப்படியே தூவிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். ஈவன் நீங்க கேரட் துருவி தூவிக்கலாம், வேற எந்த காய் வேணும்னாலும் துருவி நீங்க மேல சேர்த்துக்கலாம். எண்ணெய் அல்லது நெய் ஊத்திக்கோங்க தோசை மேல. இது பாத்தீங்கன்னா ஹை ஃபிளேம்ல வச்சு தோசை சுடக்கூடாது, மீடியம் ஃபிளேம்ல வச்சுதான் சுடணும். மீடியம் ஃபிளேம்ல 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுங்க. ஏன்னா பச்சை பயிறு இல்லையா, வேகணும். அதனால 4 தோசை நீங்க நார்மல் தோசை சாப்பிடுவீங்க அப்படின்னா இந்த தோசை 2 தான் சாப்பிட முடியும், அவ்வளவு ஹெவியா இருக்கும். 2 அல்லது 3 கூட சாப்பிடலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்குன்னா 3 சாப்பிடலாம். அவ்வளவுதாங்க, ரொம்ப ஹெல்த்தி, டேஸ்டாவும் இருக்குங்க. இந்த தோசைக்கு பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு தேங்காய் சட்னி பண்ணியிருக்கேன். தக்காளி தொக்கு, தக்காளி சட்னி, வெங்காய சட்னி, சாம்பார் எல்லாமே சூட் ஆகுங்க.